ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் 2 டேஸாக கனடாவில் நல்ல ஸ்னோஃபால் இருந்தது. ஆல்மோஸ்ட் 20 சென்டிமீட்டர் ஸ்னோஃபால்னு சொன்னாங்க. வெளியில் வந்து பார்த்தா தான் தெரியுது, பயங்கரமாக இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ நான் ஜிம்முக்கு கிளம்பிட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட்டு காரை வெளியே எடுக்க முடியுமான்னு பார்க்கணும். காரை பார்த்தீங்களா, ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்குது. இதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்னோ கிளியரிங் வெஹிக்கிள் இருக்குது இல்லைங்களா, அது வந்து ஸ்னோ கிளியர் பண்ணும்போது இந்த மாதிரி சைடில் தள்ளி விட்டுரும். நம்ம அதெல்லாம் கிளியர் பண்ணால் தான் நம்ம காரை வெளியே எடுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்னோ ஷோலிங் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம எங்கள் வீட்டோட பேக்யார்டு பார்க்கலாம். இந்த கிச்சன்லேருந்து பேக்யார்டு யூஸ்வலாக இந்த அளவுக்கு ஸ்னோ இருக்கவே இருக்காது. இன்றைக்கி பயங்கர ஸ்னோ இருக்குது. ஹைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்ட்டு. அவங்க சொன்ன 20 சென்டிமீட்டர் உண்மை தான் போல். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த பார்பிக்யூ மிஷின் மேலாம் இவ்வளோ ஸ்னோ இருக்கவே இருக்காது. ஸோ நான் வெளில போகிறேன், ஜாக்கெட் வர போடல. சி ஹவு டெப்த் இட் கோஸ். ஷேட். ஸோ இந்த இடத்துல கீழே இருக்க கிராஸஸ் எதுவுமே தெரியல, எல்லாமே கவர் ஆகிருக்கு. யூஸ்வலாக அந்த டோர் கிட்டலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே தான் இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட 30-40% அந்த டோர் கிட்ட வந்துருச்சு. அண்ட் இதை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ வந்துருக்குன்ட்டு. ஓகே, டைம் ஃப்ரீஸிங்க, செம்மையாக ஃப்ரீஸ் ஆகுது. ரைட் சைடு உள்ளே போயிடலாம், குளிருது. ஸோ ஒரு 10 மினிட்ஸாக பண்ணினேன் ஸ்னோ ஷோலிங். இவ்வளோ தான் பண்ண முடிஞ்சது. கொஞ்சம் விட்டுருக்கேன். கார் அது மேலே போயிடும்னு நினைக்கிறேன். ஸ்டக் ஆகாது மோஸ்ட்லி. அடுத்தது காரை க்ளீன் பண்ணணும். அதுக்கு தான் காரை ஸ்டார்ட் பண்ணி ஹீட்டர் போட்டு விட்டுருக்கேன். ஸோ ஸ்லோவாக காரை க்ளீன் பண்ணிவிட்டு கார் வார்ம் அப் பண்ணதுக்கப்புறம் வில் மூவ். ஆனால் ரொம்ப கஷ்டங்க. ஜிம் ஒர்க் அவுட்லாம் ரொம்ப ஈஸி. ஸ்னோ ஷோல் பண்ணுறது மணல் ஆடுற மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஒரு வழியாக காரை ஒரு 70% க்ளீன் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஹீட் ஆனால் அந்த ஒட்டியிருக்க ஐஸ்லாம் மெல்ட் ஆகிடும். கார் ஹீட்டர் இன்னும் ஹீட் ஆகலை. அண்ட் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இதுதான் 2 டேஸ் முன்னாடி தான் ஹையஸ்ட் ஸ்னோஃபால் நடந்தது, 20 சென்டிமீட்டர். எவ்வளோ டெப்த்தாக போகுதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப டெப்த்தாக தான் போகுது. இன்னும் ஸ்னோ ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணல, நிறைய இடத்துல ஸ்னோ இருக்குது. லெட்ஸ் see. ஸோ ஸ்னோ ஷோலிங் பண்ணியாச்சு, காரை க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன, ஜிம்முக்கு கிளம்பி தான். அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் ப்ரீ-ஒர்க் எடுப்போம். ஸோ யூஸ்வலாக நான் ஒரு 1/2 ஸ்கூப் தான் எடுப்பேன், அதுக்கு மேலே எடுக்க மாட்டேன். அவ்வளோதான், நான் வெயிட் புஷ் பண்ணுவேன், அதுக்கு மேலே புஷ் பண்ண மாட்டேன். ஸோ என்ன யூஸ் பண்ணுறேன்னா I use C4 Sport. ஓகே, ஸோ நம்ம இப்போ ஜிம்முக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காரை ரிவர்ஸில் விட போகிறேன். ஹோப்ஃபுல்லி அந்த ஸ்னோவில் கார் மாட்டக்கூடாது. லெட்ஸ் see. செடான்றனால கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுது. வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை, மாட்டிக்கிச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஃபெயிலியரு. செகண்ட் அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு வழியாக காரை வெளியே எடுத்துட்டேங்க. ஷேட், ரொம்ப கஷ்டம். நம்ம கார் வெளியே வந்ததுலேயே அது ஃப்ளாட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக எஸ்யூவி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு ஜீப் ரேங்கர் வச்சுருக்காரு. அவர் இதெல்லாம் மதிக்க கூட மாட்டார். ஸோ அவர் வந்து போகிறதுலையே அந்த இடம் ஃப்ளாட் ஆகிடும். ஸோ ஐ திங்க் நெக்ஸ்ட் கார் ஒரு எஸ்யூவியாக தான் இருக்கும். ஸோ ஐயோ, மேப் போட மாதிரி ஜிம்முக்கு. ஸோ யூஸ்வலாக இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்னோஃபால் அப்போது ரோடு ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். உங்களால் லேன் கூட பார்க்க முடியாது. ஆனால் ஸ்னோஃபால் நின்று உடனே, அது மிட் நைட்டாக இருக்கட்டும், ஏர்லி மார்னிங்காக இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் ஸ்னோ கிளியரிங் வெஹிக்கிள்ஸ் வந்துடும். ரோடை பக்காவாக க்ளீன் பண்ணிவிடுவாங்க. இப்போ ரோடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிளியராக இருக்குது. ஆனால் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஹைட்டில் ஸ்னோ இருக்குது. அந்த வெஹிக்கிள்ஸில் வந்து தள்ளி விட்டு போன ஸ்னோஸ் அதெல்லாம். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே போன நிறைய கார்ஸ் போயிருக்கும். அந்த ஹீட்டில் வந்து ஸ்னோ எதுவுமே ரிட்டைன் ஆகலை. இன்றைக்கி ஆக்சுவலி நான் மெயின் ரோட் வழியாக போகல ஜிம்முக்கு.
அங்கே மேப் கூட மறந்துட்டேன். அதனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு ரூட் இருக்குது, அதுலேயே போகிறேன். இது வந்து கொஞ்சம் இட்ஸ் மெயின் ரோடு ஆக்சுவலி. இந்த ரோட்டில் ஸ்பீட் லிமிட் எவ்வளோன்னு எனக்கு தெரியல. அஸ்யூமிங் இட் இஸ் 50 km/h நினைக்கிறேன். ஸோ இது நம்ம ஜிம் பார்க்கிங் தான். இன்னைக்கு எப்போவுமே நம்ம ஜிம் பார்க்கிங் கொஞ்சம் க்ரௌடாக தான் இருக்கும். இங்கே நிறையா பேர் ஜிம்முக்கு வராங்க, நல்ல விஷயந்தான். வின்டர் ஸ்னோ ஸ்டார்ம் என்ன ஆனாலும் சரி ஜிம்முக்கு வந்துடுறாங்க, நம்மள மாதிரி கரெக்டாக வந்துடுறாங்க. வெரி குட். ஸோ எங்கே ஸ்னோ கொஞ்சம் கம்மியாக இருக்கோ அங்கே பார்க் பண்ணலாம் வண்டியை. ஏன்னா இங்கே ரொம்ப ஸ்னோ மண் எல்லாம் கலந்து ப்ரௌன் கலரில் இருக்குது. ஆல்ரெடி வண்டி படிக்கவலமாக இருக்குது. ஓகே, இங்கே நிறுத்திடலாம். பெட்டராக தான் இருக்குது. ரைட், ஆல்ரைட், ஓகே. இப்போ வாங்க காருக்கு வெளியில் என்ன லட்சத்தில் இருக்குன்னு காமிக்கிறேன். ஐயோ, காரில் இருந்து எல்லா ஸ்னோவும் கீழே கொட்டிடுச்சுங்க. இந்த மாதிரி பயங்கரமாக மாட்டியிருக்கும். ஆக்சுவலி உங்கள் டயரில் இடிச்சிட்டுலாம் வரும். பம்பர் ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்கும். ஆக்சுவலி எனக்கு சீக்கிரம் கொஞ்சம் சாஃப்ட் ஸ்னோவாக இருக்கனால சீக்கிரம் விழுந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் சீ. இது தாங்க சொன்னேன், என் காரில் இந்த மாதிரி இல்லை. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு பம்பர்லாம் ஃபுல்லாக ஸ்னோ அடித்து ஒரு மாதிரி காரே ரணகரமாயிடும். ஸோ இங்கே பாருங்கள் இந்த கார்லெல்லாம். ஸோ நான் வர ஜிம் பார்த்தீங்கன்னா கேம்பிரிட்ஜில் இருக்க ஃபியூஷன் ஃபிட்னஸ். இப்போ ஜிம் என்ட்ரன்ஸில் இருக்கேன். ஸ்கேன் பண்ணியாச்சு என்னோடய பார்க்கோட. உள்ளே என்ட்ரலாம் வாங்க. ஸோ ஜிம்முக்குள்ளேயே ஒரு பார்பர் ஷாப் இருக்குது. அண்ட் நீங்கள் ஜிம்முக்குள்ளே வந்த உடனே இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, எவ்ரி இண்டிவிஜுவலுக்கு நீங்கள் வந்து ஒரு சானிடைசர் அண்ட் டவல் கேன் பிக்கப் பண்ணிக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸை நீங்களே க்ளீன் பண்ணி விட்டுறணும். ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் கிடையாது, இது ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸாக ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் இது ஒரு கிட்ஸ் ஜோன் இருக்குது. நீங்கள் கிட்ஸை கொண்டு வந்தீங்கன்னா இங்கே விளையாட விட்டுட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். அண்ட் இது வந்து ஏரோபிக்ஸ் ரூம். ஐ கெஸ் நான் இங்கே போனதே இல்லை, எட்டு கூட பார்த்ததில்லை. அப்புறம் அப்படியே உள்ளே வந்தோம்னா இங்கே ஒரு மினி ரிசப்ஷன் மாதிரி இருக்கும். உள்ளே தான் வெயிட் ட்ரெயினிங். அப்புறம் லெஃப்ட் சைடில் எக்ஸ்க்ளூசிவ் ஏரியா ஃபார் கேர்ள்ஸ். அங்கே வீடியோ எடுக்க முடியாது. அண்ட் இப்போ நான் ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருக்கேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஜிம் பார்த்தீங்கன்னா நான் ஜாயின் பண்ணி ஒரு 3 to 4 months ஆகுது. இது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஜிம். ஆக்சுவலி இது வந்து கேன் அக்காமடேட் அரௌண்ட் 300 to 350 people. ஆமாம், இன்றைக்கி நான் பெருசாக என்ன ஒர்க் அவுட் பண்ண போகிறேன்னு தெரியல. 5-6 days கேப் விட்டுட்டேன். அண்டு என்ன பண்ணேன், சரியாக சாப்பிடவும் இல்லை, நான் பிஸியாக இருந்தேன். ஸோ மோஸ்ட்லி எனக்கு வார்ம் அப் பண்ணிவிட்டு லைட்டாக கார்டியோ பண்ணிவிட்டு கிளம்பிடுவேன். இந்த ஜிம்மோட மந்த்லி மெம்பர்ஷிப் ஃபீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அரௌண்ட் $44 டேக்ஸோடு சேர்த்து. ஸோ பை வீக்லி தான் இந்த பேமெண்ட் எல்லாமே. ஸோ பை வீக்லி $22 வரும். அது இல்லாமல் என்டோன்மெண்ட் ஃபீஸ் அது இதுன்னு கொஞ்சம் காசை பிடிக்குவாங்க. பட் ஸ்டில் இட்ஸ் ஒர்த் இட். ஏன்னா எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே இருக்குது. நான் இந்தியாவிலுமே ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருப்பேன் நிறையா. பட் இங்கே வந்து நிறையா கொஞ்சம் புது எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பார்க்குறேன். அண்ட் இங்கே வந்து இந்த ரூம் தான் யூஸ்வலாக ஐ யூஸ் ஃபார் ஸ்ட்ரெச்சிங். ஒரு சில பாடி வெயிட் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு இந்த ரூம் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃப்ரீயாக தான் இருக்கும். சம்டைம்ஸ் தான் குரூப் ஒர்க் அவுட் வந்துட்டுருக்கும். அண்ட் ஒரு சில சீரியஸான பாக்ஸர்ஸ்லாம் வருவாங்க. அவங்க பாக்ஸிங் பண்ணுறதை பார்த்தாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஏன்னா பயங்கரமாக பஞ்சிங் கிக்கிங்லாம் பண்ணுவாங்க. ஸோ சும்மா இந்த ரூமை காமிக்கலாம் தான் உள்ளே வந்தேன். நான் ஃபஸ்ட்டு கார்டியோ பண்ணிவிட்டு அப்புறம் தான் ஸ்டிச்சஸ் பண்ணுவேன். ஸோ லெட்ஸ் கோ டு த கார்டியோ மிஷின். ஓகே, நம்ம கார்டியோ மிஷின் வந்தாச்சு, ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆக்சுவலி இந்த மிஷின் இதுக்கு முன்னாடி இல்லை, ஒரு 2-3 weeks முன்னாடி தான் வச்சாங்க. இது ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது. நிறையா பேசிக் கிராஃபிக்கல் ஃபீச்சர்ஸ் தான் இருக்குது. அதெல்லாம் பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல. நம்ம எப்போவுமே இன்க்ளினேஷன் ஸ்பீடு தவிர வேறு எதுவும் பண்ண மாட்டோம். 10 to 15 minutes வாக்கிங் பண்ணுவேன். மோஸ்ட்லி ஸ்லோ வாக்கிங் தான். இந்த மிஷினில் புதுசாக ஒரு விஷயம் என்னென்னா டிவிஎல் மல்டிமீடியா ஆப்ஷன் இருக்குது. அண்ட் இட் ரியலி ஒர்க்ஸ் ஆக்சுவலி. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் கனெக்ஷன் காமிக்கிறா, கிளிக் பண்ணிங்கன்னா ஜிம் ஒய்ஃபைல கனெக்ட் ஆகும். இன்னைக்கு கனெக்ட் ஆகலை, இதுக்கு முன்னாடி கனெக்ட் ஆச்சு. நான் யூடியூப்லாம் ப்ளே பண்ணி பார்த்துருக்கேன். டு ஒர்க். பட் இன்றைக்கி என்னன்னு தெரியல, அவங்க கனெக்ட் பண்ணலை. ஸோ நம்ம அதை கேன்சல் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி ஜிம் ஒர்க் அவுட் முடிச்சாச்சு. திரும்ப வீட்டுக்கு போகிற வழியில் தான் பார்த்தேன் காரில் பெட்ரோல் கம்மியாக இருக்குது. ஸோ கேஸ் ஸ்டேஷன் போயிட்டு பெட்ரோல் ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நான் வீட்டுக்கு போகணும். இல்லைன்னா நான் வீட்டுக்கு போயிட்டு திரும்ப வரணும். ஸோ அது கொஞ்சம் லேசியாக இருக்கும் இந்த வின்டரில். ஸோ கேஸ் ஸ்டேஷன் போயிட்டு ஃபில் பண்ணிட்டு கிளம்பிடலாம்.